48 டேஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேலஞ்சில் டே 1 48 நாள் அப்படி என்னக்கா பண்ண போகிறீங்கன்னு கேட்குறீங்களாங்க. கண்டிப்பாக சூப்பரான ஒரு விஷயத்தை தான் பண்ண போகிறேன், கேளுங்க. நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், வாக்கிங் போகணும், ஸ்கின் கேர் பண்ணணும், சிறுதானிய உணவு எடுத்துக்கணும், நம்ம சூப்பராக பார்த்துக்கணும்னு நினைப்போம். ஆனால் பண்ணுவோமா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஒரு 2 நாள் பண்ணுவோம், ஒரு 3ஆவது நாள் விட்டுருவோம், ஒரு 4ஆவது நாள் விட்டுருவோம், ஒரு 10 நாள் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுவோம், 11ஆவது நாள் சோம்பேறித்தனத்தாலேயோ இல்லை ஒரு அலட்சியத்தாலேயோ விட்டுருவோம். ஆனால் ஒரு சேலஞ்சாக 48 நாள் நான் இதை பண்ணுறேன்டா அப்படின்னு முடிவெடுத்து பண்ணும்போது ரொம்ப ஆரோக்கியமாக மாறுவோம், வெயிட் லாஸ் ஆகும், நம்ம நினச்சதை பண்ணிட்டோன்ற ஒரு பெரிய நம்பிக்கை வரும். நமக்காக நம்ம ஒரு 48 நாள் சில விஷயங்களை மாற்றிக்க போகிறோம், அவ்வளோதானங்க. யாருக்காகவோ என்னென்னமோ பண்ணுறோம், நமக்காக பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? இன்றைக்கி ஃபுல் டே ரொம்ப 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 பிஸியான டே தாங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஜிம்முக்கு போயிட்டு வந்து இளநீ குடிச்சிட்டு பலாசோளம் 3 சாப்பிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு மிளகு குழம்பு பண்ணி முடிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே ஒரு மாம்பழம், கொஞ்சம் முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க, அது எல்லாமே அது கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்தில் தரிசனம் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு என்னடா டின்னர் சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருவேன். சரி A to Bயில் போய் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தா அங்கே எனக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா தோசை இருந்தது. செம்ம டேஸ்டியாக சட்னி சாம்பார் எல்லாம் போட்டு நல்லா வயிறார ஹெல்த்தியாக சூப்பராக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இந்த டே சூப்பர் ஆக்டிவாக போச்சுங்க.